சௌமித்ரிஜட்டாயுவேத ஷடானனாதித்யகுஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீவைத்யநாதாய நமः சிவாய. ஆதித்யாக ச சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ரசனிभ्यश्च ராஹவே கேதவே நமः. சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் ஜானகீகாந்தஸ்மரணம். சத்குருஸ்வாமினः ஆஞ்சநேயஸ்வாமினः. குரோதி வருஷ பிறப்பு எல்லாருக்கும் புது சம்வத்சரம் பிறந்திருக்கு. புது சம்வத்சரத்தில் நம்ம என்ன ஆரம்பிக்கிறோமோ அது வருஷம் முழுவதும் தொடரும் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அதனால தான் வருஷ பிறப்பு அன்னைக்கு புது வஸ்திரம் கட்டிக்கிறது, காலங்காத்தால் எழுந்தவுடனே நல்ல வஸ்துக்களை பார்க்கறது, சந்தோஷமாக இருக்கிறது, சுவாமி பூஜை பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, பிதற்களை ஆராதனம் பண்ணுறது இத்தியாதி கிரியைகள்லாம் பண்ணுறோம். அது மாதிரி குரோதி சம்வத்சரம் பேரை பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. குரோதி, குரோதம் அப்படின்னா என்ன? கோபம் கூடயே பிறந்திருக்கு நம்ம எல்லாருக்கும். எப்படி கோபப்படணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து கற்றுக்குறோம். கோபப்பட்டால் எல்லாரையும் அடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்ககிட்ட போகாதீங்க சார், ரொம்ப கோபம் வந்துடும், கோபப்பட்டால் அது ஒரு பெருமைன்னு நினைக்கிறான். ஆற்றுல யார் கோபப்பட்டு கத்துறாளோ அவள் தான் ஆற்றுக்கு ராஜா அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் வாஸ்தவமாக பார்த்தா கோபந்தான் பரமசத்ரு அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அத்தனை கெடுதலுக்கும் காரணம் கோபந்தான் அப்படின்னு சொல்கிறது. குரோதி சம்வத்சரம் இதனுடைய பலன்கள் ஜோதிஷாஸ்திரக்காரெல்லாம் சொல்கிறா. இன்னும் சித்தர்கள்லாம் பாட்டு பாடியிருக்கா. 60 வருஷத்துக்கும் பிரபவாதி சம்வத்சரங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பாட்டு பாடுறா. இந்த சம்வத்சரத்தினுடைய பலனை பார்த்தா அப்பி சந்ததயா குரோதின்யப்தே சஸ்ய சமிருத்தயா தம்பத்தியோர் வைரமன்யோன்யம் பிரஜானாஞ்ச பரஸ்பரம் அப்படிங்கிறார். ஒத்தனுக்கொத்தம் யுத்தம் ஜாஸ்தி ஏற்படும் ராஜாக்களுக்குள்ள, குடும்பத்தில் அப்படின்லாம் சொல்கிறார். இன்னும் நவநாயகர்கள், ராஜா, மந்திரி, சஸ்யாதிபதி, சேனாதிபதி அப்படின்னு 9 நவகிரகங்களை வச்சுண்டு நவநாயகர்கள் தீர்மானம் பண்ணுற வழக்கம். அவளுடைய நிலைமையை பொறுத்து இந்த வருஷ பலனானது அமையிறது. பொதுவாக வருஷத்துக்குன்னு ஒரு ஸ்வபாவம் உண்டு. இருந்தாலும் ராஜாங்கம் அமையிறத பொறுத்து அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். நல்ல ராஜாவாக அமைஞ்சுட்டான் அப்படின்னா காலம் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் அதை மேக்கரித்து அந்த காலத்தில் பிரஜைகளுக்கெல்லாம் என்ன நல்லது பண்ணணுமோ அதை பண்ணி அவளுக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணிடுவான். பெரிய கொரோனான்னு பெரிய பயங்கரமான ஒரு பீரியட் இருந்தது. நல்ல ராஜா நம்ம தேசத்துக்கு, பாரத தேசத்துக்கு ராஜா அமைஞ்சிருந்தார். அவர் பலவிதமான கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து இந்த தேசத்து பிரஜைகளையும் காப்பாற்றி புதுசாக விஞ்ஞானிகளை வச்சுண்டு புதுசாக வேக்சின் கண்டுபிடிச்சி ஃப்ரீயாக உலகத்துக்கு முழுக்க கொடுத்தது பாரத தேசம் இல்லையா? அப்பேற்பட்ட உயர்வான தேசம், நல்ல ராஜா அமைஞ்சிருக்கார், தார்மிகமான ராஜா. ஏதத்தேஷ பிரசூதஸ்ய சகாஷாத் அக்ரஜன்மனः ஸ்வம் ஸ்வம் சரித்திரம் சிக்ஷேரன்னு பிருத்திவியாம் சர்வமானவாக அப்படின்னு மனு சொல்கிறார் மனுஸ்மிருதியில். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தன் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா? ஏதத்தேஷ பிரசூதஸ்ய, இந்த பாரத தேசத்தில் ஜென்மாவை அடைஞ்சு இதில் ஒழுக்கத்தோடு இந்த தர்மங்களை கடைபிடிச்சுண்டு
அப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறானே, அவனை பார்த்து அவன் கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் எப்படி வாழறான், என்ன நினைக்கிறான், என்ன சாப்பிட்றான், என்ன ட்ரெஸ் பண்ணிக்கிறான், எதை படிக்கிறான், எப்படி சம்பாதிக்கிறான், எப்படி உபகாரம் பண்ணுறான், எந்த வயசில் எப்படி இருக்கான், எப்படி குடும்பம் நடத்துகிறான், விரிவாக்கிட்ட எப்படி நடந்துக்கிறான், குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறான், உலகத்துக்கு அவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் இவனை பார்த்து தான் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எல்லாரும் கற்றுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது, ஸ்மிருதி சொல்கிறது. ஏதத் தேச பிரசூதஸ்ய சகாஷாத் அக்ரஜன்மனஹா ஸ்வம் ஸ்வம் சரித்திரம் சிக்ஷேரன்னு பிருத்திவியாம் சர்வமானவாக அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இந்த ரீதியில் தேசத்தினுடைய க்ஷேமம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இடைக்காட்டு சித்தர் அப்படிங்கிறவர் கோர குரோதிதனிர் கொல்லிமிங்கும் கல்லறினால் பாரிர் சனங்கள் பயமடைவார் கார்மிக்க மழை பெய்யும் அகங்குறையுமே சொற்ப விளைவுண்டெனவே சொல் அப்படின்னு சொல்கிறார். அதாவது வருஷத்தை ஆரம்பிக்கிறச்சே குரோதி, எப்பேற்பட்ட குரோதின்னார், கோரமான குரோதி அப்படிங்கிறார். கோர குரோதித்தனிர் அப்படிங்கிறார். கலியுகம் அப்படின்னாலே நம்மளுக்கு பயமாக இருக்கு இல்லையா, அது மாதிரி இதை கோர குரோதிங்கிறார். கொல்லிமிகும் கல்லறினால் தஸ்கர பயம், சோரன் கொள்ளையர்கள், களவு கலகங்கள், விருஷ்டி சொற்பமாக, இப்படி அவர் ஒரு மாதிரி பாடி வச்சுருக்கார். பாட்டை பார்த்தாலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் போல் இருக்கு இந்த வருடம் அப்படின்னு தோன்றது. அது மாதிரி சாஸ்திரகாரா சம்ஸ்கிருதங்களில் பண்ண ஸ்லோகமும் அது ஒரு மாதிரி தடபுடலாக இருக்குது இந்த வருஷம். இதெல்லாம் எப்படி என்ன பண்ணுறது, அவ்வளவுதானா இப்படி அமைஞ்சிருக்கே அப்படின்னா, சாஸ்திரங்கிறது என்ன சொல்லும், ஜோதிஷ சாஸ்திரங்கிறது நடக்க போகிறத அப்படியே சொல்லாது. பின்ன எதுக்கு ஜோதிஷம், இப்படி இப்படி கிரகங்கள் இருக்கு, கிரகங்கள் இப்படி இப்படி அமைஞ்சிருந்தா இது இது நடக்கலாம் அப்படின்னு சூச்சனை பண்ணும். அங்கேருந்து எங்கள் ஆற்றுலேருந்து டிடிகே ரோட்லேருந்து இங்கே வீனஸ் காலனிக்கு வரேன், வண்டி எடுத்து இப்படி திரும்பினா உடனே ஒருத்தர் சொல்கிறார், ரொம்ப வேகமாக மணி அடித்து அப்படின்னு அடித்து பிடிச்சிண்டு அங்கே எல்லா வைதிகம் லௌகிகம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வேகமாக கிளம்பி வந்தால் கிளம்பிட்டு லெஃப்ட் எடுக்கிறச்ச ஒருத்தர் சொல்கிறார், சுவாமின்னு அங்கே எல்லாரும் மாமாலாம் நின்றுட்டுருக்கா, தலையில் ஒன்றும் இல்லாமல் போகிறீங்களே நீங்கள், அவ்வளவுதான், அப்புறம் நிற்க வச்சுருவா அவங்கள இன்னும் ஒரு மணி நேரம் அப்படிங்கிறார். சரிப்போ அப்படி திரும்பியும் யூட்டர்ன் பண்ணி போய் மாட்டின்ட்டு ஜாக்கிரதையாக வந்து சரி. இதுதான் ஜோதிஷ் சாஸ்திரம். இந்த காலம் இப்படி இப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் அங்கங்கே இருக்க, அதெல்லாம் துஷ்ட பசங்க, பார்த்து ஜாக்கிரதையாக நடங்கோ அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிஷ் சாஸ்திரம். இதை சொன்னதுனால, அவர் சொன்னதுனால ஒரு 5 நிமிஷத்தில் இங்கே வந்து சேர்ந்தோம். இல்லைன்னா அரை மணி நேரம், இன்னும் அரை மணி நேரம் இருந்துட்டு இருக்க வேண்டியதான் ஆயிருக்கும் இல்லையா. அதுதான் சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்கிறது. கெடுதல் தான் நடக்கும்னு சாஸ்திரம் சொல்லலை, இப்படி இப்படி இருக்குப்பா பார்த்துக்கோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ இந்த குரோதி சம்வத்சரம் என்ன பண்ணுறதுன்னார், குரோதத்தை ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா குரோதியை ஜெயிச்சுடலாம் அப்படின்னு தோன்றுறது. கோபத்தை ஜெயிச்சா குரோதியை ஜெயிச்சுடலாம். கோபம் எப்போ ஜெயிக்கப்படும், காமாத் குரோதோபிஜாயதே, குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா, ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசா, புத்திநாசாத் பிரணஷ்யதி அப்படின்னு சாஸ்திரம். தியாயதோ விஷயான் பும்சः சங்கஸ்தேஷூபஜாயதே, சங்காத் பவதி சங்காத் சஞ்சாயத்தே காமஹ, காமாத் குரோதோபிஜாயத்தே. எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும்னு ஒரு சிம்பிளிசிட்டியே இல்லாமல் இருக்கிறது போரும்னு நினைக்காம எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது, ரொம்ப விஷய சுகத்தில் ஆசைப்பட்டு அதையே நினச்சின்னு இருக்கிறது. பூஜையில் போய் உட்கார்றது, உட்காண்டதுக்காக பூஜையை 1 மணி நேரம் பூஜைன்னா அதை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கணும்.
நான் அங்கே இவ்வளோ கொடுத்துருக்கேனே, அங்கேருந்து திரும்பி வரணுமே, கேஸ் போட்டிருக்கோமே, அது என்ன ஆகும் இத்தியாதிகள். இது மாதிரி அதையே நினச்சின்றிருக்கிறது, விஷயங்களையே நினச்சின்றிருக்கிறது. என்ன ஆகும்னார், ரொம்ப பற்று ஏற்படும். அதில் ரொம்ப விஷயாத் சஞ்சாயத்தே தியாயத்தோ விஷய சங்கம் ஏற்படும். சங்கம் ஏற்பட்டுருதுன்னா ஆசை அபிவிருத்தி ஆகும். ஆசை ஜாஸ்தியாச்சுன்னா அந்த ஆசைக்கு தடங்கள் வந்தாலோ இல்லை அந்த ஆசையை நம்ம அடைய முடியாமல் போனாலோ கோபம் வரும். இது சின்ன ஆசையாக இருக்கலாம். ஆற்றுல குழந்தை நன்னா படிக்கணும், இல்லை நன்னா இருக்கணும், வேலை அவனாக எழுந்துக்கணும், நம்ம எழுந்துடுறா அப்படின்னு சொன்ன உடனே எழுந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோனோ, இதெல்லாமே ஒரு ஆசை தான். நினைக்க வேண்டாமான்னா நினைக்கணும். இருந்தாலும் அவன் பொறுமையாக இருக்கணும், உடனே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பார்த்தாலும் அதான் தப்பு. அவன் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, அது உடனே நடந்துடணும். ஏன் அப்படி நடக்கிறோம்? நம்மளுக்கு மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணுறதுல சோம்பேறித்தனம், வேற ஒன்றும் இல்லை, இயலாமை, நம்மளுடைய இயலாமை. ஒரு தடவை சொன்ன உடனே பாடம் புரிஞ்சா வாத்தியாருக்கு என்ன வேலை? ஒரு தடவை சொன்ன உடனே புரிஞ்சுக்கிற சிஷ்யம் யாரோ இருப்பான், 1000ல் ஒருத்தன். 10 தடவை 20 தடவை சொன்னாதான் மீதி பேருக்கு புரியும். அப்போ சொல்லணும், என்னடா ஒன்றும் ஒரு அக்ஷரம் வரமாட்டேங்கன்னு உடனே கோபப்பட்டு அவனை அடித்து, இவன் ஆசைப்படுறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அது நடக்கலைன்னா உடனே கோபம் வருது. கோபம் வந்தால் புத்தி நாசம். என்ன பண்ணுறான், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிற விவேச்சன சக்தியை விட்டுவிட்டு என்ன வேணா பண்ணுறான். பாபம் வருது. பாபம் அடைகிறதுனால துக்கத்தை அடையிறான். இது தாண்டா சுழற்சிங்கிறார் பகவான். அப்போ நம்ம அதிகப்படியாக ஆசைப்படாமல் ஆசையை குறைச்சிக்கணும். ஆசைப்படுற ஆசையை சரியான ஆசையாக இருக்கணும். நல்ல ஆசையாக இருந்தால் அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு நம்ம எத்தனம் பண்ணணும். எல்லாம் உடனே எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி இருந்தால் குரோதத்தை வெல்லலாம். அதனால தான் காமோகாரிஷீன் மன்யுரகாரிஷீன் நமோ நமஹா அப்படின்னு உபனிஷத்தே சொல்கிறது. ஒவ்வொரு நாளையும் காமோகாரிஷீன் நமோ நமஹா, மன்யுரகாரிஷீன் நமோ நமஹா. ஒவ்வொரு நாளும் சந்தியாவந்தனத்தில் 3 வேளையும் காமோகாரிஷீன் மன்யுரகாரிஷீன் நமோ நமஹான்னு நமஸ்காரம் பண்ணுறான். இவன் காமஹான்னா ஆசை, அடுத்தது மன்யு அதனுடைய குழந்தை தான். காமன்னா அப்பா, மன்யு தான், மன்யுன்னா கோபம், அதுதான் அதனுடைய குழந்தை. இப்படி ரெண்டும் அப்பா பிள்ளையாக இருக்குது. கோபத்தை வென்றா இந்த குரோதி வருஷம் நன்னா இருக்கும். கோபத்தை ஆசையை குறைச்சி தர்ம விஷயங்களில் நன்னா ஈடுபடணும். இந்த வருஷம் தமிழ் சௌரமானம் ஸ்திரவாசரத்தில் பிறந்திருக்கு. அதாவது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி, நேற்றைய தினம் 13ஆம் தேதி ஜனவரி 13 ராத்திரியே குரோதி வருஷமானது பிறந்தாச்சு. சோபகிருத் வருஷம் பூர்த்தி அடைஞ்சு குரோதி வருஷம் சம்வத்சராரம்பம் ஆயிருக்கு. நேற்றுக்கே தர்ப்பணங்கள் ஆயாச்சு. இன்றைக்கி கார்த்தால எழுந்து எல்லாரும் ஸ்நானங்கள்லாம் திவ்ய ஸ்நானங்கள்லாம் பண்ணி புது வஸ்திரத்தை தரிச்சுண்டு வேப்பம்பூ நிம்ப குசும பக்ஷணம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி சித்தமாக இருக்கேள். பஞ்சாங்க சிரவணம் பண்ணணும். இந்த வருஷம் முழுக்க எப்படி தேசம் இருக்கும், நவகிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த வருஷத்தில் கிரகணம் உண்டா, குரு பயிற்சி உண்டா, சனி பயிற்சி உண்டா, என்ன சமாச்சாரம், எப்படி இருக்குது, தேசத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, அதுக்கு ஒரு மந்திரி சபையை அமைச்சிருக்கு. நேற்றைய தினம் வருஷம் பிறந்ததுனால எந்த தினத்தில் தமிழ் வருஷம் பிறக்கிறதோ அந்த தினத்துக்கு யார் அதிபதியோ அவன்தான் இந்த வருஷம் முழுவதும் மந்திரி. இதுவும் மக்களாட்சி தான். மக்களாட்சின்னு சொல்கிறானே, இதுவும் மக்களாட்சி தான். அவா நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது. இதை கிரகங்கள் நினச்சா எனக்கு தான் இந்த வருடம் ராஜா பதவி வரணும், எனக்கு தான் மந்திரி பதவி வரணும், ஃபைனான்ஸ் மினிஸ்டராக நான் தான் இருப்பேன் அப்படின்னு கிரகங்களே நினச்சாலும் என்ன பண்ணாலும் அவளால் முடியாது. பகவான் ஒரு ரூட்டு போட்டு வச்சுருக்கான், ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டப்படி தான் வரும். அது அந்த கால சுழற்சி ஆகி என்னைக்கு இந்த வருஷம் பிறக்கிறதோ
அவன் மந்திரி பதவியை அவன் ஏற்றுண்டு தான் ஆகணும், அவன் விரும்பலைன்னாலும். அது மாதிரி ஒரு ராஜாங்கம். அப்படி ஒரு சிஸ்டத்தை பகவான் அமைச்சிருக்கான். சனி தான் இந்த வருஷம் முழுக்க ராஜா. சனைஸ்வரர் அவர் தான் இந்த மந்திரி, இந்த வருஷம் முழுக்க மந்திரி சனைஸ்வரர். சனிக்கிழமையில் தமிழ் வருஷம் பிறந்திருக்கிறதுனால இந்த வருஷம் முழுக்க மந்திரியாக சனி பகவான் இருக்கார். சௌரமானம் அப்படின்னு பேர். சௌரமானம்னா சூரியனை அனுசரித்து, அவனுடைய கதியை அனுசரித்து காலத்தை நிர்ணயம் பண்ணுறது, அதுக்கு சௌரமானம் அப்படின்னு பேர். அதை தான் நம்ம தமிழ் தேசங்கள்லேயும் கேரளங்கள்லேயும் இன்னும் சில மகாராஷ்டிர சில தேசங்களில் சௌரமானத்தை அனுசரிக்கிறா. சாந்திரமானம் அப்படின்னா சந்திரனுடைய கதியை அனுசரித்து காலத்தை நிர்ணயம் பண்ணுறது. இது அதை அனுசரித்து பேஸ் பண்ணி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறதுக்கு சாந்திரமானம்னு பேர். ஆந்திர தேசங்கள், கர்நாடக தேசங்கள் அவெல்லாம் சாந்திரமானத்தை அனுசரிக்கிற. அவள் தான் உகாதி பண்டிகை அப்படின்னு அன்றைக்கி தான் அவளுக்கெல்லாம் வருஷ பொறுப்பு. அந்த உகாதி பண்டிகை அந்த சாந்திரமான ரீதியாக சம்வத்சராரம்பம் என்றைக்கு ஆச்சோ, எந்த தினத்தில் ஆச்சோ, அந்த தினத்துக்கு யார் அதிபதியோ அவன் தான் இந்த வருஷம் முழுக்க ராஜா. சாந்திரமான வருஷத்துக்கும் முழுக்க அவன் தான் ராஜா, சௌரமான வருஷத்துக்கும் அவன் தான் ராஜா. சௌரமானப்படி எந்த வருடம் ஆரம்பிக்கிறதோ அதுக்கும் அவன் தான் ராஜா. சாந்திரமானப்படி ஆரம்பித்த வருஷத்துக்கும் அவன் தான் ராஜா. சௌரமான எந்த வருஷத்தில் பிறக்கிறதோ அவன் தான் சாந்திரமான ரீதியாகவும் வருஷத்துக்கு மந்திரி, சௌரமான ரீதியாகவும் வருஷத்துக்கு மந்திரி. இந்த வருஷம் சாந்திரமான ரீதியாக சம்வத்சரம் செவ்வாய்க்கிழமையில பிறந்திருக்கு. அப்படிங்கிறதுனால செவ்வாதான் இந்த வருஷத்துக்கு ராஜா. வாதோத்தோ வன்னிரதி பிரச்சண்டா தஹத்யலம் கிராமபுரௌவனானி நவாரி முஞ்சந்தி கனாஸ்த்வனர்கம் யுத்தம் நிருபாணாம் க்ஷிதிஜேப்தநாதே வாதோத்தः வன்னிः அதி பிரச்சண்டா. செவ்வா ராஜாவாக இருக்கான். பொசக்காற்று அடிக்கும், நிறைய பொசக்காற்று அடித்து இங்கேயும் நிறைய, அதனால் சில பயிர்கள்லாம் அப்படி எதிர்பார்த்த பலனை கொடுக்கறதுக்கு சிரமப்படும் அப்படிங்கிறார். நவாரி முஞ்சந்தி, மழை முன்ன இருக்கும். இப்போலேருந்தே நம்மெல்லாம் தீர்த்தத்தை சேகரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். அதுக்கு வேண்டியதான உபாயங்கள்லாம் பண்ணணும். நிறைய மரம் நடுறது, தீர்த்த வளத்தை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணணும். சூரியனுடைய அனுகிரகம் இருந்தால் நிறைய மழை பொழியும். காலத்தில் அர்க்கியம் கொடுக்கணும். சந்தியா காலத்தில் எழுந்து சூரியனை நோக்கி அர்க்கியம் கொடுக்கணும். அக்னி காரியங்கள் பண்ணணும். அக்னிஹோத்திரம், ஔபாசனம் போன்றதான அக்னி காரியங்கள்லாம் விடாமல் பண்ணணும். ஏன்னா அக்னௌ பிராஸ்தாஹுதி சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே ஆதித்யா ஜாயத்தே விருஷ்டிஹி விருஷ்டேரண்ணம் ததः பிரஜாஹ. இந்த அக்னியில் முறைப்படி ஹோமம் பண்ணுறா பாருங்கோ, சாஸ்திரப்படி விதிவத்தா. அந்த ஆகுதிகள் தான் ஆதித்யன் கிட்ட போய் அந்த புகையாகவும் ஹவிஸெல்லாம் போய் அப்படி ஆதித்யனில் போய் சேர்றது. அக்னௌ பிராஸ்தாஹுதி சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே, ஆதித்யனை போய் அடையிறது. இந்த சூரிய பகவான் தான் மழையை அனுகிரகம் பண்ணுறான். அதான் இன்னொரு இடத்துல சொல்கிறச்ச, சூரியன் இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை ரஷ்மியால் உறிஞ்சு அதை மேகமாக ஆக்கி, எந்த இடத்துல தர்ம காரியங்கள்லாம் நடக்கிறதோ, எந்த இடத்துல மழை பொழியணுமோ அந்த இடத்துக்கு மேகத்தை அனுப்பி பொழிய வைக்கிறானாம் சூரியன் அப்படின்னு ரகுவம்சத்திலேயே சொல்லப்படுறது. இங்கேருந்து சூரியன் கிரணத்தினால எடுத்து அதை மேகமாக ஆக்கி மறுபடியும் கொடுக்குறான் அப்படின்னு. அப்போ சூரியோபாசனம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், அக்னி காரியங்களை விடாமல் அவாளுக்கு விதித்ததான அக்னி காரியங்கள் பண்ணணும், யதாசக்தி பண்ணணும், பண்ணுறவாளுக்கு உபகாரம் பண்ணணும். சூரியனை அவமதிக்காமல் இருக்கணும். முதல்ல அவமதிக்கிறதுனா என்ன? ஒருத்தரா நம்ம அதுக்கு ஒரு பெரியவர் வரார் அப்படின்னா காலை நீட்டிண்டு படுத்துட்டே இருந்தால் அவர் அப்படியே திரும்பி போயிடுவார். இவன் என்னடா நம்ம வரதை பார்த்து இப்படி படுத்துட்டுருக்கானே காலை நீட்டின்றுன்னு மாதிரி. சூரியன் உதிக்கரிச்ச தூங்கக்கூடாது. சூரியன்கிறவர் பிரத்யட்ச தேவதை இல்லையா, அவர் நம்மளுக்கு குறித்து தானே உதிக்கிறார். உதிச்சா காலை நீட்டின்னு தூங்கிறது பெரிய அபமானம் அவருக்கு.
அதே மாதிரி ஒருத்தர் நம்ம பாத்துக்கு பெரியவா வந்துட்டு கிளம்பினா அப்படின்னா, இங்கேயே யாரோ ஒருத்தர் வந்துட்டு கிளம்புறார் பெரியவர்னா என்ன பண்ணுவா, கூட போய் வழி அனுப்புவா, இல்லை யாரையாவதாவது அனுப்புவா அவரை வழி அனுப்புறதுக்கு, கார் வரைக்கும் போங்கோ அப்படின்பா. இந்த மாதிரி சூரியன் அஸ்தமனம் ஆரச்ச நம்ம முழிச்சுன்னு இருக்கணும், சந்தியோபாசனம் பண்ணணும், அவரை பூஜை பண்ணணும். உதிக்கரிச்ச சந்தியோவந்தனம் பண்ணி அவருக்கு அர்க்கியம் கொடுத்து அவரை உபாசிக்கணும், காயத்ரி ஜபிச்சுண்டு. அப்படி இல்லாமல் அபமானம் பண்ணினா அதனால கொஞ்சம் க்ஷேம குறைச்சல்லாம் ஏற்படுறது. சூரியோதயத்துலேயும் அஸ்தமனத்துலேயும் நியமமாக இருக்கணும், ஸ்திரீகளும் சரி புருஷாலும் சரி. இது பெரிய நம்மளுக்கு சூரியனுக்கு நம்ம பண்ணக்கூடியதான பூஜை, ரொம்ப சிம்பிளான பூஜை. சூரிய நமஸ்காரங்கள் பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமையிலையாவது பண்ணணும். இங்கே விடாமல் ஆஸ்திக சமாஜத்தில், ஆழ்வார்பேட்டையில் வீனஸ் காலனியில் இருக்கக்கூடிய ஆஸ்திக சமாஜத்தில் ஒரு 8 வருஷ காலமாக, இன்னும் மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன், சூரிய நமஸ்காரம் நடந்துட்டுருக்கு. நாங்கள்லாம் சீதாராம குருகுலத்துலேருந்து நாங்கள்லாம் பண்ணின்னு இருந்தோம், அத்தியனம் பண்ணுற குழந்தைகள்லாம். அப்புறம் வேதஸ்ரீ லௌகிகாலெலாம் பண்ண ஆரம்பித்தா எல்லோரும் இங்கே நடந்துட்டுருக்கு விடாமல். அப்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிறது சூரிய நமஸ்காரங்கள். அங்கங்கே அவாவா ஆற்றுல பண்ணணும், நடக்கிற இடத்துல போய் கலந்துக்கணும். இந்த மாதிரி சூரியனை ஆராதனம் பண்ணணும். சூரியனுடைய அனுகிரகம் இருந்தால், எல்லா கிரகம் எப்படி முன்ன பின்ன இருந்தாலும் சூரியன் உச்சமாக இருந்தான்னா எல்லாம் மீதியெல்லாம் அடிபட்டு போயிடும். ஒரு பெரிய பதவியில் இருக்கார், பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவர் நம்ம கையில் இருந்தார் அப்படின்னா கீழே இருக்கிறவன் எவனும் வாலாட்ட முடியாது. நம்மக்கிட்ட விரோதம் இருந்தாலும் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. பெரிய பதவியில் இருக்கிறவரை நம்ம தாஜா பண்ணி வச்சுட்டோம்னா, அது மாதிரி தான் சூரியன்கிறவர். சூரியன் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படின்னா எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் நடக்காது. அதனால் சூரியனை ஆராதனை பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. சஸ்ய சமிருத்தி, விருஷ்டி, ஜலம் தட்டுப்பாடு இல்லாமல் இதெல்லாம் சூரியனுடைய அனுகிரகத்தினால தான் ஏற்படும். இந்த ராஜாவாக செவ்வாய் இருக்கிறதுனால இந்த வருஷம் முழுவதும் சிவப்பு தானியங்களுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கும். சுப்பிரமணிய சுவாமியை பூஜை பண்ணுறதுனால ரொம்ப க்ஷேமங்கள் ஏற்படும். சுப்பிரமணியனை ஆராதனை பண்ணணும். மலைக்கு மேலே இருக்கக்கூடியதான தெய்வம். சுக்குக்கு மேலே மருந்து இல்லை, முருகனுக்கு மேலே கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவா இல்லையா? ரொம்ப உயர்வான தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி. பொதுவாக ஒரு நியாயம் உண்டு, ரொம்ப பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா டைரக்டாக அவரை அணுகி அவரை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப சிரமம். அவருடைய குழந்தைய சந்தோஷப்படுத்திட்டா அவரை கைக்குள்ளே போட்டுடலாம், அவரை சந்தோஷப்படுத்திடலாம். இது எல்லா விஷயத்துலேயும் இது பொருந்தும். அது மாதிரி சுப்பிரமணியருங்கிறவர் சாட்சாத் பார்வதி பரமேஸ்வரால் ஜெகன் மாதா பிதாக்களுடைய குழந்தை. அவரை சந்தோஷப்படுத்திட்டா அம்பாளும் சந்தோஷமடைகிறா, பரமேஸ்வரனும் சந்தோஷமடைகிறான், அவருடைய மாமாவான மகாவிஷ்ணுவும் சந்தோஷமடைகிறார், சகல தேவதைகளும் சந்தோஷமடைஞ்சுடுறா. அப்படிங்கிறதுனால சுப்பிரமணியோபாசனம் ரொம்ப ஸ்ரேயஸை கொடுக்கும். மந்தவிருஷ்டிர் மந்த சஸ்யம் சர்வே பாபரதா நராக பிரஜாபீடா பவேன் நித்யம் சூரியபுத்திரஸ்ய மந்திரிணः. மந்திரி ராஜா செவ்வா, மந்திரி சனைஸ்சரன். சனைஸ்வரன் மந்திரி அப்படின்ன உடனே நம்மளுக்கே என்னமோ பண்ணுறது இல்லையா? மந்தவிருஷ்டர் மந்த சஸ்யம், அவரே மந்தகாமி, மந்தவாசனம் அப்படின்னே பேர் இதுக்கு. அவரே மெதுவாக தான் நடப்பார், நடக்கிறதுக்கே அவர் ரொம்ப சிரமப்பட்டு தான் நடப்பார். அவர் சனி பயிற்சி ரொம்ப நாள் ஆகும் வர்றதுக்கு. அதனால் என்னன்னார், மந்தவிருஷ்டர் மந்த சஸ்யம். அப்படி எங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேயாவது மழை பெய்யும். மந்த சஸ்யம் சர்வே பாபரதா நராக. பாபம் பண்ணுறதில் ரொம்ப அபிருச்சியோடு இருப்பாளாம் மனுஷால். நம்ம புதுசாக சொல்லி கொடுக்குறார் அவர். முன்னாடியே அப்படி தான் இருந்துருக்கா எல்லாரும். சர்வே பாபரதா நராக அப்படிங்கிறார். பிரஜாபீடா பவேன் நித்யம் சூரியபுத்திரஸ்ய மந்திரிணः. மகாவிஷ்ணுவை ஆராதனம் பண்ணுறது, திருப்பதி வெங்கடாச்சலபதியை போய் தரிசனம் பண்ணுறது, திலாண்ணம் எள்ளுங்கலந்த எள் சாதம், எள்ளுஞ்சாத்தை நிவேதனம் பண்ணி
பாமரர்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணி தானும் சனிக்கிழமையில் எள்ளுஞ்சாதம் சாப்பிட்றது, கருப்பு வஸ்திரத்தை தானம் பண்ணுறது, இரும்பை தானம் பண்ணுறது, எரும மாட்டை தானம் பண்ணுறது, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இதெல்லாம் சனிக்கு பிரீத்தி. சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தான்னாலே சனி ஒன்றுமே பண்ண மாட்டார். ஏற நாட்டு சனியாக இருக்கலாம், அஷ்டமத்து சனியாக இருக்கலாம். இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே கிடையாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா காலங்காத்தாலே 5 மணிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயை தொட்டால் மகா பாபம்னு இருக்குது. தீபாவளி அன்னைக்கு தான், அன்னைக்கு ஒரு நாள் தான் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். நரக சதுர்தசி ஸ்நானம் தான் அன்னைக்கு ஒரு நாள் தான். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா அதுக்கு கிழமை இருக்குது. அந்த கிழமையில தான் குளிக்கணும். ஸ்திரீகள்னா வெள்ளி செவ்வாய், புருஷன்னா புதன் சனி அப்படின்னு. அதுலேயும் எப்போ குளிக்கணும்னார் 3 சூடாக இருக்கணும். மேலே, வயத்தில், தீர்த்தத்தில் 3 இடத்துலையும் இருக்கக்கூடியதான அக்னி நன்றாக ஜொலிக்கணும். சூரியன் உச்சிக்கு வந்திருக்கணும், கொதிக்கணும் சூரியன். வயரில் நன்னா ஜாடராக்னி நன்னா எரியணும். நன்னா கார்த்தால டிஃபனை சாப்பிட்டுட்டு 12 மணிக்கு தான் நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போகிறேன்னு இட்லி சாம்பார் பொங்கலை வடையை சாப்பிட்டுட்டு அப்புறமா குளிக்கக்கூடாது. வயறு காலியாக இருக்கணும். உஷ்ண ஜலத்தில் தான் குளிக்கணும். எனக்கு வெந்நீர் வேண்டாம், நான் ஜில்லாக ஜலத்தில் குளிக்கிறேன் அப்படின்னு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. ஜலமும் சூடாக இருக்கும். தர்மசாஸ்திரம் சொல்கிறது, இப்படி முறைப்படி எண்ணெய் தேய்ச்சி நீ குளிச்ச அப்படின்னாலே சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தாலே சனி ஒன்றுமே பண்ண மாட்டேன். அதே மாதிரி எள்ளுஞ்சாத்தை விநியோகம் பண்ணணும். எள் கலந்த சாதம், கருப்பு வஸ்திரத்தை கட்டிக்கிறதுன்னு ஆரம்பிக்கக்கூடாது. வெள்ளை வேட்டி தான் கட்டிக்கணும். நான் கருப்பு பேண்ட்டு போட்டுக்கிறேன், கருப்பு வேட்டி கட்டிக்கிறேன் அப்படின்லாம் இப்போ ஆரம்பிக்கிறாளே. கருப்பு வஸ்திரத்தை தரிச்சுட்டா சனிக்கு பிரீத்தி தான். அது சொல்கிறார், கருப்பு கட்டிண்டா அவருக்கு சந்தோஷப்படுவார் அவர். ஆனால் கருப்பு கட்டிக்கக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. சில இடங்களில் தான் கருப்பு கட்டிக்கலாம். விசிஷ்ய அது எங்கே சொல்கிறதோ அங்கே தான். காரீரி இஷ்டி அப்படின்னு ஒரு இஷ்டி, ஸ்ரௌத கர்மா. காரீரியா விருஷ்டி காமோய ஜேத அப்படின்னு இருக்கு. மழை வேணும் அப்படின்னு விரும்புகிறவன் காரீரி இஷ்டி பண்ணணும் அப்படின்னு இருக்கு சாஸ்திரத்தில். மழை வேணும்னா என்ன பண்ணுறது? வருண ஜபம் அப்படின்னு பண்ணுவாள். ஜலத்தில் குளத்தில் போய் இறங்கி கழுத்து வரைக்கும் குளத்தில் இறங்கி நின்றுண்டு வைதிகாலெலாம் வேத மந்திரங்களை சொல்லி ஜபம் பண்ணுவாள். அப்புறம் ஹோமங்கள் பண்ணுவாள். வருண ஜபம் அப்படின்னு பேர். மகாபிரிவாலாம் இதை நடத்தி வச்சுருக்கா. நிறைய திருப்பதியில் கூட நடக்கும் அப்பப்போ வருண ஜபம் அப்படிங்கிறது. இது ஸ்மார்த்தம். ஸ்ரௌத்தத்துக்கு ரொம்ப வீரியம் ஜாஸ்தி. டைரக்டாக வேதத்திலேயே சொன்ன கர்மாவுக்கு ஸ்ரௌத கர்மான்னு பேர். அதான் இந்த சோமயாகங்கள், இஷ்டி இத்தியாதிகள்லாம் ஸ்ரௌத கர்மா. அப்புறம் கீழே இறங்கி தர்மசூத்திரங்கள், கிரஹ்ய சூத்திரங்களில் சொன்னதான விவாகம், உபநயனம், இந்த சம்ஸ்கார கர்மாக்கள், இன்னும் கல்பகங்களில் இருக்கக்கூடிய ஹோமங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஸ்மார்த்த கர்மாக்கள்னு சொல்லுவேன். ஸ்மார்த்தத்தை விட ஸ்ரௌதத்துக்கு வீரியம் ஜாஸ்தி. அப்போ இந்த காரீரிஷ்டி அப்படின்னு ஒன்று, அது மழை வேணும்னா பண்ணணும் அப்படின்னா அது காமியஷ்டி, அது ஆகிதாக்னி தான் பண்ணணும். அப்போ பண்ணுற எல்லாருமே 6 பேருமே கருப்பு கட்டிக்கணும். கிருஷ்ணவர்ணாக, கிருஷ்ணவாசாக, கிருஷ்ணோஷ்ணீஷாக அப்படிங்கிறார். முண்டாசு, கருப்பு முண்டாசு கட்டிண்டு, கருப்பு வேட்டி, கருப்பு வேட்டியில் கச்சங்கட்டிண்டு, ஆத்து மாமி கருப்பு புடவை கட்டிண்டு, கருப்பு கலர் குதிரையை வர வச்சு, எல்லாமே அந்த கர்ஜூரம்னு சொல்லுவாங்க, பேரிச்சம்பழத்தை வர வச்சு அதை இடித்து இப்படி இல்லை கருப்பு கலரில் புரோடாசத்தை பண்ணி இப்படி பண்ணி அந்த யாகம் பண்ணணும். ஏண்டா இப்படின்னார், மேகம், கருப்பு கலர் மேகம் எனக்கு சம்பந்தப்பட்ட யாரோ இங்கே என்னமோ பண்ணின்னு இருக்கான்னு நினச்சிட்டு பக்கத்தில் வந்துருமா அப்படின்லாம் வேதம் சொல்கிறது. மழை கொட்டும் அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி எந்த இடத்துல கருப்பு வஸ்திரம் விதிச்சிருக்கோ அவள் தான் கருப்பை கட்டிக்கணும். இது பேர் வெள்ளை வேட்டி தான் கட்டிக்கணும். அப்படி கருப்பை கருப்பு தானம் பண்ணலாம்.
கருப்பு தானம், வஸ்திரத்தை தானம் பண்ணுறது, எள்ளஞ்சாத்தை தானம் பண்ணுறது, ரொம்ப பாமராளாக இருக்காளே ஏழைகள், அவளுக்கு தானம் பண்ணால் சனிக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படிலாம் தானம் பண்ணுறதுனால சனியினுடைய மந்திரியாக இந்த வருஷம் முழுக்க இருக்கக்கூடிய சனியை நம்ம திருப்தி பண்ணி வச்சுடலாம். சேனாதிபதி சுக்ரன், சுக்கர பகவான், வெள்ளிக்கிழமைக்கு அதிபதியான சுக்ரன் தான் இந்த வருஷம் முழுக்க சேனாதிபதி. சுவிருஷ்டிரத்யந்த சமர்த்த சஸ்யம் சுபிக்ஷமர்க்கம் பகுலம் தரித்ரியாம் நராஸ்திரிஜாக காமரதௌ பிரவருத்தாக சேனாதிபத்தியே கலு பார்கவஸ்ய. இவர் சேனாதிபதியாக இருக்கிறதுனால நல்ல மழை உண்டு அப்படிங்கிறார். சமர்த்த சஸ்யம், சஸ்யங்கள் நல்ல சமிருத்தியாக இருக்கும். மழை பெய்யறதுக்கு வேண்டிய அனுகூலத்தை இவர் பண்ணி கொடுப்பார். சஸ்யங்கள்லாம் பயிர்கள்லாம் நன்னா விருத்தியாகிறதுக்கு இவர் அனுகூலமாக இருப்பார். பிரதிகூலமாக இருக்கிறவர் சனி. அந்த ராஜாவாக இருக்கக்கூடியதான சனி, ராஜாவாக இருக்கக்கூடியதான குஜன், செவ்வா, ராஜா செவ்வா, மந்திரி சனி இல்லையா? இவா ரெண்டு பேரும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கா. அவளை வேண்டியதை திருப்தி பண்ணிவிட்டா நல்ல மழை உண்டு, ஜல சமிருத்தி ஏற்படும், தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். நராஸ்திரிஜாக காமரதௌ பிரவருத்தாக, புருஷர்களும் ஸ்திரீகளும் நல்ல ஆசையாக இச்சையோடு கொண்டு பிரவருத்தி அடைவாளாம். ரொம்ப ஆசை ஜாஸ்தியாகுமாம். எல்லா விஷயத்திலும் நிறைய ஆசைப்பட்டு பொதுவாகவே ஸ்திரீகளுக்கு இச்சா ஜாஸ்தின்னு சொல்லும் சாஸ்திரம். புருஷன் ஒன்றும் அலங்காரம் பண்ணிக்க மாட்டான், அவன் ஏதோ இருக்கிறத இட்டுன்னு வந்துடுவான் நெத்திக்கு. இவ அலங்காரம் பண்ணிக்கிறதுனா அதுக்கு ஒரு மணி நேரம் இல்லையா? இது மாதிரி ஸ்திரீகளுக்கு இச்சை எல்லாத்துலேயும் ஜாஸ்தின்னு சாஸ்திரம் சொல்லும். இது அதிகமாக இருக்கும் இந்த வருஷம், புருஷர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறார். சஸ்யாதிபதி குஜன், செவ்வாதான் சஸ்யாதிபதியாகவும் இருக்கான். ரக்தசாலிர் மகாசாலிஹி துரி சணகாதய பலந்தி ரக்தபூமியாந்தூ பௌமே சஸ்யாதிபேசதி. ரக்தபூமியில், ரக்தபூமின்னா ரக்தம் இல்லை, சிவப்பு பூமின்னு அர்த்தம். சிவப்பு மண்ணெல்லாம் இருக்கே பூமியில் நல்ல ரத்த தண்டுலங்கள், சிவப்பு அரிசி அப்படின்லாம் சொல்கிறான். எத்தனையோ இத்தனை நம்பர் வெரைட்டி ரைஸ் இருக்குது அப்படிங்கிறான். இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தா 108 வகையான அரிசிகள் இருக்குது அப்படிங்கிறான். புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் நம்ம முன்னாடியே கிரந்தங்கள்லாம் இருக்குது இதெல்லாம். இத்தனை விதமான அரிசிகள் இருக்குது, இதை வச்சு இந்த தேவதைக்கு ஆவிர்வாகம் பண்ணணும் அப்படின்லாம் விதானங்கள்லாம் இருக்குது. நீங்கள் சொல்கிறார் சிவப்பு அரிசி, சிவப்பு தானியங்கள்லாம் நன்றாக விளையும் அப்படின்னு சொல்கிறார். சஸ்யாதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனால தானியாதிபதி சூரியன். மத்தியவிருஷ்டி ஃபலம் ஸ்வல்பம் மகார்கஞ்ச மகத்பயம் ரக்தசஸ்யா நஜாயந்தே சூரியே தானியாதிபேசதி. ரக்தசஸ்யங்கள், சிவப்பு தானியங்களை கொடுக்கக்கூடியதான பயிர்கள் நன்றாக இருக்கும். ரசாதிபதி குரு. சுவிருஷ்டி சர்வசஸ்யானாம் சஃபலா விரக்ஷஜாதயः சதாரோக்கியம் சுபிக்ஷஞ்ச ஜீவோ எதிரசேஸ்வரः. ப்ரஹஸ்பதி பகவான் ரசாதிபதியாக இருக்கான். வளரக்கூடிய பயிர்கள் தானியங்கள் இதெல்லாம் நல்ல ரசத்தோடு கூடியவையாக இருக்கும். சப்புன்னு இருக்குது அப்படிம்போமே, அதில் இருக்காது. மாம்பழத்தை சாப்பிட்டா அதுக்கு என்ன ரசமோ அந்த ரசத்தோடு விளையும், மாம்பழம் பழுக்கும். அரிசிகள்லாம் வீரியமாக இருக்கும். இப்போ அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சக்கையை தானே கொடுக்குறா. கரிகாயும் இதுலேயும் வெறும் சக்கை இருக்குது அப்படிங்கிறாளே, அப்படி இல்லாமல் வளையிறதே வெறும் ரசம் இல்லாமல் விளையாது, நல்ல ரசத்தோடு விளையும் சஸ்யங்கள்லாம். அதே மாதிரி சுவிருஷ்டிகி, இவர் நல்ல மழை பொழியறதுக்கான வேண்டிய அனுகூலத்தை பண்ணி கொடுக்குறார் குரு. மேகாதிபதி பிருகு சுக்ரன். பிருகோஃபலம் அதிவிருஷ்டி சுபிக்ஷஞ்ச சஸ்யவிருத்தி அரோகதா க்ஷீரப்பிரதாக சதாகாவஹ சுக்ரே மேகாதிபேசதி. பசுமாடுகள்லாம் நிறைய பால் கறக்குமா. பசுமாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்தியம். பசுமாடு எந்த இடத்துல இருக்கோ
அந்த இடத்துல சகல சௌபாகியங்களும் ஏற்பட்டுரும். அதனால தான் தேசத்தில் ஒவ்வொருவனும் மாட்டை பாதுகாக்கணும்னு சொல்லித்து சாஸ்திரம். ஒவ்வொருவனும் மாடு வச்சுக்கணும். ஏதோ கோசாலன்னு தனியாக இருக்குது, அதுதான் மாடு பாதுகாக்க கடமைப்பட்டவன் அந்த கோசாலத்தினுடைய அதிபதி தான்னு சொல்லலை. நம்மளுடைய தேசத்தினுடைய ஒரு நியமனம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஆற்றுலையும் ஒவ்வொரு கிரகத்திலையும் மாடு கண்ணுக்குட்டி இருக்கும். அதை தான் அவள் ஐஸ்வர்யம் அப்படின்னு நினைப்பா. ஆவே செல்வம். ஆ அப்படின்னா பசுமாடு. அதனால தான் ஆவின் அப்படின்னு பேர் வச்சான். பசுமாடு ஒவ்வொரு கிரகத்திலையும் பசுமாடு இருக்கணும். ஒவ்வொருவனுக்கும் கடமை இருக்குது. மாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவனுக்கும் இருக்குது. மாடுகள் குறைஞ்சு போயிடுத்து அப்படின்னா, அது க்ஷீணிச்சு போச்சு, கலப்படம் வருது, சரியான பால் கிடைக்கல அப்படின்னா தேசத்துக்கு அப்போ தான் க்ஷேம குறைச்சல் ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தனுக்கும் அதில் பொறுப்பு இருக்குது. அதனால தன் வசிக்கக்கூடிய இடத்த அப்படி அமைச்சுக்கணும். ஒவ்வொருவனும் தன்னுடைய தர்மத்துக்கு தர்மானுஷ்டானத்துக்கு எப்படி அனுகூலம் இருக்குமோ, தான் காத்தால் எழுந்ததுலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னெல்லாம் தர்மங்கள் பண்ணணும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறதோ அதை பண்ணுறதுக்கு எந்த இடம் அனுகூலமாக இருக்குமோ அந்த இடத்துல தான் வசிக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால தான் மகரிஷிகள்னால் யார்? நம்மளுடைய முத்தாத்தா தான். யாரோ அவள் தனி ஜாதி இல்லை. வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், விஸ்வாமித்ர கோத்திரம்னு சொல்கிறான், வசிஷ்ட கோத்திரம்னு சொல்கிறான், அங்கிரச கோத்திரம்னு சொல்கிறான், பாரத்வாஜ கோத்திரம், ஸ்ரீவத்ச கோத்திரம். எல்லோரும் யார்? மகரிஷிகள்லாம் நம்மளுடைய முத்தாத்தா. எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவா தான், நம்மளுடைய வம்சத்தில் இருந்தவா தான் அவள்லாம் எங்கே வசிச்சிருக்கா? புராணங்கள் எடுத்து பார்த்தா எந்த இடத்துல நிறைய தர்பைகள் இருக்குமோ, நதி இருக்குமோ, நல்ல சாதுவான மிருகங்கள்லாம் எங்கே இருக்குமோ, யாக்னிக விரக்ஷங்கள், அரச மரம், பலாச மரம், கருங்காலி போன்றதான யஜ்ஞங்களுக்கு எந்த விரக்ஷத்தை உபயோகப்படுத்தலாமோ, காஷ்டமாகவும் சமித்தாகவும் எந்த விரக்ஷத்தை உபயோகப்படுத்தலாமோ அந்த இடத்துல தான் அவள் வசிப்பா. சூஸ் பண்ணி அங்கே தான் இருப்பா. வசிக்கிற இடமே அதுதான். அப்படி இல்லாத இடத்துல அவள் வசிக்கவே மாட்டா. அப்படி தான் வசிக்கணும் ஒவ்வொருவனும். எங்கே பசுமாட்டை பாதுகாக்க முடியுமோ, எங்கே வச்சுன்னு எப்படி இருக்க முடியுமோ அந்த மாதிரி இடத்துல இருக்கணும். அப்படி இருந்து அதுலேயே இவனுக்கு சகல சௌபாகியம், இவன் தர்மானுஷ்டானம் பண்ணிட்டே இருந்தான்னா எல்லாம் இவனுக்கு தானாக கிடைக்கும். இவனுக்கு வேண்டிய ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், சந்ததி, என்னெல்லாம் சௌபாகியம் வேணுமோ அத்தனையும் கிடைக்கும். இதெல்லாம் நம்பி வாழ்ந்துட்டு இருந்தால், க்ஷேமமாக இருந்தால். பல சூழ்நிலை காரணமாக நம்ம எல்லாத்தையும் விட்டுவிட்டு விபரீதமாக நடக்க ஆரம்பிக்கிறோம். இங்கே சொல்கிறார், காவஹா க்ஷீரப்பிரதாக, பசுமாடெல்லாம் நிறைய பால் கறக்குங்கிறார். ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்குது. மாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை, தர்மங்களை ஒவ்வொருவனும் ஹோமம் பண்ணணும். பிராத காலத்துலேயும் சாயங்காலத்துலையும் உபாசனம் பண்ணணும், அக்னிஹோத்திரம் பண்ணணும். அக்னிஹோத்திரம் பண்ணுறது யாரோ ஒரு 100 பேர் இருக்கா, அவள் மட்டுமா? எத்தனை கோடி பிராமணால் இருக்காளோ அத்தனை பேரும் ஒவ்வொரு நாளும் கார்த்தாலையும் சாயங்காலம் அக்னிஹோத்திரம் பண்ணுறதுக்கு கடமைப்பட்டவன், உபாசனம் பண்ண கடமைப்பட்டவன். பூனல் போடுற மந்திரமே அதை தான் நீங்கள் சொல்கிறேன். ஸ்ரௌத ஸ்மார்த்த விஹித நித்தியகர்மானுஷ்டான அப்படின்னு சொல்லி பூனல் மாற்றிக்கிறேன். ஸ்ரௌத கர்மா பண்ணுறதுக்கு எனக்கு யோக்கியத்தை வரணும்பா, ஸ்மார்த்த கர்மா பண்ணுறதுக்கு எனக்கு யோக்கியத்தை வரணும், அதுக்காக நான் பூனலை போட்டுக்கிறேன்னு சொல்கிறோம். ஒன்றும் பண்ணுறதே கிடையாது. இப்படி அதெல்லாம் பண்ணுறவாளுக்கு உபகாரம் பண்ணணும், பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். கோசாலைகளுக்கெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு போய் கிராசமாவது புல்லாவது கொடுக்கறது. பசுமாட்டுக்கு புல் கொடுத்தா பித்திருக்கள்லாம் திருப்தி அடைகிறா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதெல்லாம் யதாசக்தி ஆச்சரணம் பண்ணணும். அதிவிருஷ்டிகி சுபிக்ஷஞ்ச, மேகாதிபதி பிருகுவா போனதுனால நல்ல மழை உண்டுங்கிற அவர் அதுக்கு அனுகூலத்தை பண்ணி கொடுக்குறார். சுபிக்ஷமாக இருக்கும், சஸ்யங்கள்லாம் நல்லா அபிவிருத்தி ஆகும். சில கிரகங்கள் அனுகூலமாக இருக்குது, சில கிரகம் பிரதிகூலமாக இருக்குது. எவன் இடைஞ்சல் பண்ணுறானோ அவனுக்கு ஒரு ஆகாரத்தை போட்டுடுறது. அவனை திருப்தி பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு பலன் தடப்படாமல் நம்ம அடைஞ்சுடலாம். யார் நம்ம எல்லா லௌகீகத்துலேயும் இப்படி தானே. எவன் இடைஞ்சல் பண்ணுறானோ, கொஞ்சம் விமுகனாக இருக்கானோ, அவனுக்கு வேண்டியதை சம்திங் பண்ணிடுறது. பண்ணிட்டா அப்புறம் காரியம் நடக்கும். அது மாதிரி எல்லா இடங்கள்லையும் கர்மாக்கள்லேயே உண்டு. சிலதெல்லாம் ராட்சசாலுக்குன்னு உண்டு ஆவிர்வாகம். ஒரு ஹோமங்கள் பண்ணுறா அப்படின்னா அதில் கீழே சிந்தினது, எடறி கீழே விழுந்தது, இதெல்லாம்
ரக்ஷோபியகிதன்னமமா ரக்ஷசாம் பாகோசி அப்படி மந்திரம் சொல்லு. ரக்ஷோபியகிதன்லாம் ராட்சசால போய் அடையட்டும். ராட்சசாலுக்கு ஹோமம் பண்ணி இவன் திருப்தி பண்ணி வைக்கணும்னு இவனுக்கு என்ன மொடையான்னார். ஒரு நல்ல காரியம் நடந்தால் இடைஞ்சல் பண்ணுறதுக்குன்னு நிச்சயமாக வருவான். துஷ்ட சக்திகள் வரும். கண்ணுக்கு தெரியலையே. ராமாயணத்தில் அசுத்தமான வஸ்துக்கள்லாம் அக்னிகுண்டத்தில் போட்டான் இருக்கு. அது மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னா நடந்துன்னு இருக்கு. உன் புத்தி விபரீதமாக ஆறுது. உபன்யாசத்துக்கு உட்காண்டிருந்தா இந்த ஒரு 3/4 மணி நேரம் இதையே கேட்டு இதிலையே புத்தி செலுத்தணும்னு நினைக்கிறோம் ஆரம்பத்தில். ஆனால் செலுத்துகிறோமா? எங்கேயோ உலகம் முழுவதும் சுற்றுறது புத்தியில் போய் உட்காந்து மாற்றி விட்டுடுறான். ஒரு ஹோமத்துக்குன்னு வருவான், பூஜைக்குன்னு வருவான், ஆனால் எல்லா விவகாரத்தையும் பண்ணுவான். நம்பிக்கை போகும், நம்பிக்கை இல்லாமல் ஈடுபடுவான், ஸ்ரத்த குறையும், ஸ்கலனங்கள் ஏற்படும். ஹோமம் பண்ணிகிட்டே இருப்பார், நெய் கொட்டும், அக்னியில் விழுந்துடும், ஏதாவது விழக்கூடாது விழும், மந்திரம் மறந்து போகும், மாற்றி சொல்லுவான், ஸ்வரம். இதெல்லாம் ராட்சசாலனுடைய வேலை தான். தெரிஞ்சு பண்ணுறது எல்லாம் ராட்சசம் இடைஞ்சல் பண்ணுறது. பண்ணினா கர்மாவனுடைய பலன் குறையும், இல்லை விபரீதம் ஏற்படும். இதெல்லாம் அதனால் அவளுக்கு ஒரு அவிசை கொடுத்துரு அப்படின்னு ரிஷிகள் சொல்லிட்டா. அது மாதிரி எந்த கிரகங்கள் நம்மளுக்கு பிரதிகூலமாக இருக்கோ அவளுக்கு என்ன பிடிக்குமோ திருப்தி ஏற்படுமோ அது மாதிரி நம்ம நடந்துட்டான்னாலே இந்த வருஷம் முழுக்க ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். குரோதி சம்வத்சரம் எல்லாருக்கும் அனுகூலமாக இருக்கும். நம்ம தர்மத்தை ஆச்சரணம் பண்ணிட்டு அப்படி ஸ்வதர்மத்தை ஆச்சரணம் பண்ணணும். ஆதாயம் விரயம் அப்படிங்கிறத வாசிக்கிற வழக்கம். என்னதான் உலகத்தினுடைய க்ஷேமத்தை நம்ம உபன்யாசம் பண்ணாலும் என்னுடைய ராசி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். மகா நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி. உலகத்துக்குள்ளே நீயும் ஒருத்தந்தானப்பா அப்படின்னா எல்லாம் வாஸ்தவம் சார், எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு திரும்பி கேட்குறான் இல்லையா? மேஷராசி விருச்சிக ராசி 8% ஆதாயம், 14% விரயம். விரயம்னா செலவு. இந்த அளவுக்கு உனக்கு செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறா. எப்படி செலவு பண்ணலான்னு நம்ம தான் யோசிச்சுக்கணும். நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணலாமா, இல்லை எப்படியும் செலவானது நிச்சயம். நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணால் ஸ்ரேயஸ். நம்மளுக்கு 10% செலவு பண்ணோன்னா 100% திரும்பி நம்மளுக்கே சேர போகிறது. தானம் பண்ணினேன்னா தானேன த்விஷந்தோ மித்ரா பவந்தி அப்படின்னு வேதம் சொல்கிற உபனிஷத்து. நீ தானம் பண்ணினா சத்ரு கூட மித்திரனாக ஆயிடுறான் அப்படின்னு சொல்கிறது. நிறைய புகழ் வரும், சத்ருலாம் மித்திரனாக ஆவான், புண்ணியம் வரும், இப்படி எத்தனையோ லாபங்கள் இருக்குது. அதனால் உன்னுடைய செலவை நல்ல செலவாக பண்ணு. நிறைய நல்ல சம்ஸ்தானத்துக்கு டொனேஷன் கொடுக்கறது, ஏதோ போஜனம் பண்ணி வைக்கிறது, ஏழைகளுக்கு அன்னதானங்கள் பண்ணுறது, வஸ்திரதானங்கள் பண்ணுறது, நல்ல சத்கர்மாக்கள் நடத்தி வைக்கிறது. இது மாதிரி என்ன முடிஞ்சதோ ஸ்வர்ணதானம் பண்ணுறது, கோதானம் பண்ணுறது, பூதானம் பண்ணுறது, என்ன முடிஞ்சதோ நீர்மோர் பானகமாவது கொடுக்கணும், தீர்த்தமாவது கொடுக்கணும். வெயில் காலம் வாசலில் வச்சுண்டு ஜலதானம் பண்ணணும், மோர தானம் பண்ணலாம். என்ன சிரமம் இதில்? நித்தியம் ஒரு பக்கெட்டில் மோரை கரைச்சிக்கிறது, வாசலில் போய் நிற்கிறது, பெரிய பக்கெட்டாக மோரை கரைச்சிண்டு வாசலில் போய் வாங்குகிறோம். ஒரு 1/2 லிட்டர் கூட வாங்கினா ஒன்றும் தப்பு இல்லை. வாங்கி மோரை அதை தயிரை பண்ணி தயிர் உரகூற்றி மோராக்கி ஒரு டெய்லி ஒரு 10 பேருக்கு மோர் தானம் பண்ணுறது, குடிக்க மகாபுண்ணியம். இந்த வெயில் காலத்தில் குடிக்கிற தாக சமணம் பண்ணினா மகாபுண்ணியம். பிதற்கள்லாம் கரையறான் இருக்கு. பிதற்கர்மாக்கள்லாம் ஒழுங்காக பண்ணுறோமான்னு கேட்டால் 99%. ஏன்னா நம்ம இருக்கிற இடம் ஃப்ளாட்டு, ஜலம் என்ன ஜலம், டேங்க்கு ஜலம். 10 நாளைக்கு முன்னாடி ஏற்றி வச்ச டேங்க்லேருந்து ஜலம் பிடிச்சி ஸ்ராத்தம் நடக்கிறது. 4வது 10வது மாடியில் ஸ்ராத்தம் நடக்கிறது. இதெல்லாம் தர்மங்கள்லாம் பார்த்தோன்னா ஒன்றுமே தலை சுற்றுறது அப்படி இருக்குது தர்மசாஸ்திரத்தை பார்த்தா. இப்போ இந்த மாதிரி தானங்களை பண்ணி அதனால தான் நம்ம ஸ்ரேயஸை அடைய முடியும், பிதற்கள்லாம் திருப்தி பண்ண வைக்க முடிகிற சூழ்நிலையில் இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். 8% ஆதாயம், 14% விரயம். மேஷராசிக்காரா விருச்சிக ராசிக்காரா, ரிஷபராசி துளாராசி 2% ஆதாயம், 8% விரயம். மிதுன ராசி கன்னியா ராசி 5% ஆதாயம், 5% விரயம். சமமாக இருக்குது.
கடகம் 5% ஆதாயம் 11% விரஜம், சிம்மராசி 2% ஆதாயம் 14% விரஜம், தனு ராசி மீன ராசி 11% ஆதாயம் 5% விரயம். நிறைய ஆதாயம் அவளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, வரவு ஜாஸ்தி. வெறும் பணத்தோட வரவு மட்டும் நினச்சக்கூடாது, புண்ணியத்தை சேகரிச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு ஜாஸ்தி அவளுக்கு, அதுவும் ஆதாயம் தானே. அப்படிங்கிறதுனால நிறைய புண்ணிய கர்மாக்கள் பண்ணுறதுக்கு அவளுக்கு நிறைய வாய்ப்பு. மகர ராசி கும்பராசி 14% ஆதாயம் 14% விரயம். மொத்தம் தேசத்துக்கு 47% ஆதாயம் 61% விரயங்கள். மாதங்களை 3ஆக பிரிக்கிறது, 4 மாதம் 4 மாதமாக வருஷத்தை 3ஆக பிரிக்கிறது. முதல் 4 மாதம், அடுத்த 4 மாதம், அடுத்த 4 மாதம்னு. முதல் அதுக்கு கந்தாயம் அப்படின்னு பேர். முதல் கந்தாயம் வந்து சித்திரையிலேருந்து ஆடி வரைக்கும், 2வது ஆவணி முதல் கார்த்திகை, 3வது மார்கழி முதல் பங்குனி. ஆடு நம்பராக வந்தால் தனலாபம், ஈவன் நம்பராக வந்தால் சமபலன். முதல்ல சூன்யம் வந்ததுன்னா சைஃபர் வந்தால் வியாதி ஏற்படலாம், 2வது சைஃபர் வந்தால் பயம் வரலாம், 3வது 4வது மாதத்தில் சூன்யம் வந்தால் தனவிரயங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறது. அஸ்வினி நட்சத்திரம் 2, 1, 0. முதல் 4 மாதத்தில் ரெட்டை நம்பர், அதாவது ஈவன் நம்பர் வந்திருக்கு. அடுத்த நாள் ஆடு, அடுத்த நாள் 0. பரணி 5, 2, 3. கிருத்திகா நட்சத்திரம் 0, 0, 1. ரோஹிணி 3, 1, 4. மிருகசீரிஷம் 6, 2, 2. ஆர்திரா நட்சத்திரம் 1, 0, 0. புனர்வசு 4, 1, 3. புஷ்யம் 7, 2, 1. ஆயில்யம் 2, 0, 4. மகா நட்சத்திரம் 5, 1, 2. பூர்வ பல்குனி 0, 2, 0. உத்தர பல்குனி 3, 0, 3. ஹஸ்த நட்சத்திரம் 6, 1, 1. சித்ரா நட்சத்திரம் 1, 2, 4. சுவாதி 4, 0, 2. விஷாகா நட்சத்திரம் 7, 1, 0. அனுஷம் 2, 2, 3. கேட்ட 5, 0, 1. மூல நட்சத்திரம் 0, 1, 4. பூராடம் 3, 2, 2. உத்தராடம் 6, 0, 0. ஸ்ரவண நட்சத்திரம் மகாவிஷ்ணுவனுடைய நட்சத்திரம் 1, 1, 3. அவிட்டம் 4, 2, 1. சதயம் 7, 0, 4. பூரட்டாதி 2, 1, 2. உத்தரட்டாதி 5, 2, 0. ரேவதி 0, 0, 3. எஸ் சௌரமேஷாதிம வாசரேஷு தெய்வக்ஞ முகாரவிந்தாத் அப்படின்னு எவனொருவன் இந்த பஞ்சாங்க பட்டனத்தை சௌர வருஷத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு வேதாத்தியனம் பண்ணி ஆச்சாரத்தோடு இருக்கக்கூடியதான ஒரு விப்ரன் இடத்திலிருந்து சிரவணம் பண்ணுறானோ அவனுக்கு சௌக்கியம் விபுலாம் யசஷ்ட. எஸ் சௌரமேஷாதிம வாசரேது ஸ்ருணோதி தெய்வக்ஞ முகாரவிந்தாத் திதிஞ்ச பர் ஆசிபிருந்தம் பிராப்னோதி சௌக்கியம் விபுலாம் யசஷ்ட அப்படின்னு நிறைய சௌக்கியத்தையும் புகழையும் ஐஸ்வர்யத்தையும் அடைகிறான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. இன்றைய தினம் குரோதி வருஷம் சித்திர மாதம் கலியுகம் 5125. உத்தராயணம் வசந்த ருது மேஷமாசம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஷஷ்டி திதி, 26 நாழிகை 47 வினாடி. திருவாதிர நட்சத்திரம் 59 நாழிகை 53 வினாடி. அதிகண்ட யோகம் 53 நாழிகை 58 வினாடி. தைத்திலகரணம் 26 நாழிகை 47 வினாடி. தியாஜ்யம் 19 நாழிகை 48 வினாடி. ஷஷ்டி விரதம், நிம்ப குசும பக்ஷணம், சூன்யர்க்கம், தமிழ் வருட பிறப்பு. இந்த பஞ்சாங்க பட்டனத்தை சிரவணம் பண்ண எல்லாருக்கும் பகவான் சகல ஸ்ரேயஸையும் கொடுத்து இந்த வருஷம் முழுவதும் நம்மளுக்கு எப்படி தர்ம மார்க்கத்தில் பிரவருத்தி ஏற்படுமோ அந்த மாதிரி சகல அனுகூலங்களையும் ஏற்படுத்தி சகல ஸ்ரேயஸையும் சகல மங்களங்களையும் நித்திய கல்யாணம் நித்யஸ்ரீஹி அப்படின்னு சகல மங்களங்களையும் பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பாதாரவிந்தங்களில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த 2 வார்த்தையை இங்கே பூர்த்தி பண்ணுறேன். ஸ்வஸ்தி பிரஜாபியः பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः
गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितो ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् जानकीकान्तस्मरणं हर नमः पार्वतीपतये सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः।